சுபாவங்களை புரிந்து கொண்ட மக்கள் மிகச் சிலர்தான். ஏதோ சுகமானார்கள், தேவைகளை சந்தித்தார், ஒரு வேலை தந்தார், மனைவி தந்தார், குடும்பம் தந்தார், அதெல்லாம் முக்கியம். The nature of God, அவருடைய சுபாவங்கள், the attributes of God, அவருடைய குணநலன்கள், அவருடைய மேன்மைகள். தேவனை நாம் சரீரத்தில் ஆராதிக்க முடியாது என்றால் அவர் ஆவியா இருக்கிறார். அப்படியானால் ஆவியா இருக்கிற ஒரு தேவனை நம்முடைய ஆவியிலே ஆராதிக்க முடியும். சரீரம் தேவை, ஆனால் நம்முடைய குணங்கள், உங்கள் சரீர கை தட்டலாம், பாடலாம், பட் இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யுவர் ஸ்பிரிட். உடைய அந்த உள்ளான நிலையில கர்த்தரை ஆராதிக்கிறீங்களே, அதான் முக்கியம். இப்படி ஆராதிக்கும் போது அன்பானவர்களே, உடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி காணப்படும். உண்மையாக உள்ளத்தின் மகிழ்ச்சி நீதான ஐயா. இப்படி ஆராதிக்கும் போது கண்களிலே கண்ணீர் வரும். ஆராதிக்கும் போது உங்கள் அறியாமல் ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே தோன்றும். திரும்ப திரும்ப ஆராதிப்பதற்கு சரீரம் தேவை. ஆனால் இந்த சரீரத்தை வைத்து கர்த்தரை ஆராதிக்க முடியாது. ஆவியோடும். அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான தேவ பிள்ளையே. அது என்ன செய்யும் தெரியுமா? இட் ரீச் காட். அந்த ஆராதனை உன்னை தேவனிடத்திற்கு கொண்டு போகிறது. திரும்ப திரும்ப பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், மாமிசத்தில் ஆராதிப்பது மாமிசத்துல முடியும், ஆவியில் ஆராதிப்பது ஆவியிலே முடியும். திரும்ப சொல்லுகிறேன், மாமிசத்தில் ஆராதிப்பது மாமிசத்தில் தான் முடியும், ஆனா ஆவியில ஆராதிப்பது ஆவியிலே முடியும். அந்த வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தம்மை தொழுது கொள்வர்களை பிதா விரும்புகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்புல காட் அக்செப்ட். இன்னொரு மொழிபெயர்ப்புல அதாவது தேவனுடைய பார்வையில் அது விளையேற பெற்றதாம். இதைத்தான் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மனம் திரும்புதல் இல்லாத ஒரு ஆராதனை வெறுமையான ஆராதனை. திரும்ப சொல்லுகிறேன், மனம் திரும்பல் இல்லாத ஒரு ஆராதனை. மனம் திரும்பதே இல்லை, ஆனா ஆராதிக்கிறார்கள். பாவத்தோடு ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. என்னுடைய முதல் குறிப்பு, மனம் திரும்புதலுக்கேற்ற ஆராதனை, the worship of repentance. இப்படி மாத்தி கூட சொல்லலாம். இதில் ஆராதிக்க உடைய உள்ளான மனிதன் மாறுகிறான். மனம் திரும்பின மக்கள் மட்டும்தான் ஆராதிப்பதற்கு தகுதியானவர்கள். நீ ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் மனம் திரும்பி ஆராதிங்க, அந்த மேன்மை வேற. பாட்டுக்காக ஆராதிக்கலாம், தலை அசைக்கலாம், கை தட்டலாம், கால் அப்படி அசைவல் இருக்கலாம். ஆனால் a true repentance should be there. உண்மையான மனம் திரும்புதல். 2 சாமுவேல் 12:20 இது தாவீதை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. தாவீது தன் மகனை இழந்தார். ஆனாலும் அந்த இழந்த நிலையிலும் கூட அவன் செய்த ஒரு காரியம், அவன் மனம் திரும்பினான். வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவன் மனம் திரும்பினான். 20ஆம் வசனம், தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு. இது மனம் திரும்புதல் அல்லவா? அதாவது மனம் திரும்பின ஒரு ஆராதனை. அந்த வார்த்தையை நான் திரும்ப படிக்கிறேன், கவனிங்கள். அந்த வசனத்தை, கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனை கேட்டான், அவர் முன்னே வைத்த போது அதை புசித்தான். திரும்ப அந்த வார்த்தை விரும்புகிறேன். தரையை விட்டு எழுந்து, பாவத்தை விட்டு எழுந்து, அக்கிரமத்தை விட்டு எழுந்து, அசுத்தத்தை விட்டு எழுந்து, துன்மார்க்கத்தை விட்டு எழுந்து, பாரம்பரியத்தை விட்டு எழுந்து. That's a true worship. அதுதான் உண்மையான ஆராதனை. அந்த வசனம் சொல்லுகிறது, எழுந்தான், ஸ்நானம் பண்ணினான். நீங்க எப்படி கூட எடுத்துக்கலாம், ஞான ஸ்நானம் பெற்று, அடுத்து எண்ணெய் பூசி அபிஷேகத்தினால் நிறைந்து, அடுத்து வஸ்திரங்களை மாற்றி, பாவ வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம், சுயத்தின் வஸ்திரம் மாற்றி கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பிரவேசித்தான். ஜனங்களுக்கு இன்னும் அந்த பழைய நிலையை விட்டு வருவதற்கு மனதில்லை. அதே பழைய உலகம், பழைய பாவம், பழைய தொடர்புகள், பழைய அக்கிரமம், பழைய வார்த்தைகள் மாறவில்லை, தொடர்புகள் மாறவில்லை, உறவுகள் மாறவில்லை, ஐக்கியங்கள் மாறவில்லை, அவருடைய நட்பு மாறவில்லை. உலகத்தோடு எழுந்து, அது நான் கோடிட்டு பேச விரும்புகிறேன். எழுந்து எழுந்தான், அடுத்து ஸ்நானம் பண்ணினான். இதெல்லாம் எவ்வளவு ஆவிக்குரிய அர்த்தங்கள். அடுத்து எண்ணெய் பூசிக்கொண்டான். என் அன்புடைய பிள்ளையே, இப்படி
இப்படிப்பட்ட யோசனை சொல்லலாம். நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க உடைய வாழ்க்கையே மாறும். அது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு துன்பங்கள் மாறும், துயரங்கள் மாறும், இல்லாமை மாறும், வேதனைகள் மாறும். அவனுக்கு துன்பம் வேதனை தான். தன்னுடைய குமாரனை இழந்து போனான். ஆனாலும் நீங்கள் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை உங்கள் துன்பங்களை மாற்றும், உங்கள் துயரங்களை மாற்றும், உங்கள் இல்லாமையை மாற்றும், உங்கள் வேதனைகளை மாற்றும். மாத்திரமல்ல, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கவனியங்கள், அவனுக்கு கோபம் வரல. was not angry with God. எப்படி எடுத்துட்டாரு? இல்ல. உண்மையான மனம் திரும்புதல் இருக்கும் போது கவனியங்கள், தேவன் மனஸ்தாமே வராது. அதற்கு மேலாக அந்த பணிந்து கொள்ளுவர் வரும். நான் சொல்ல வந்த கருத்து, இஸ் நாட் ஆங்கிரி வித் God. எனவேதான் 51ஆம் சங்கீதமும் 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், எவனுடைய மீது மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் ஓடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் இல்லாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆவியிலே அப்படியானால் a true worship will lead into a real repentance. உன்னுடைய உண்மையான ஆராதனை தேவனுக்கு நேராய் உன்னை வழிநடத்தும், மனம் திரும்புவதற்கு நேராக வழிநடத்தும், பரிசுத்தத்திற்கு நேராய் வழிநடத்தும். திரும்ப திரும்ப அந்த வார்த்தை 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவன் சொன்ன ஒரு வார்த்தை, ஆரம்பத்தில் சொன்னேனே, it lead to God's presence. அவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், அது மரித்திருக்கிற இப்போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வரப்பண்ண கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. நான் அதனிடத்திற்கு போவேன், தேவ சமூகத்துக்கு போவேன். இத்தனை ஆரம்பத்தில் சொன்னேன், the true worship will lead into God's presence. The true worship will lead a total change in your life. உன் வாழ்க்கையை முழுமையை மாற்றும், ஏமாற்றங்களை மாற்றும், இல்லாமையை மாற்றும், விரக்திகளை மாற்றும், ஏளனங்களை மாற்றும், பரியாசங்களை மாற்றும். நீங்க நிறைய பேருக்கு தேவனை குறித்த மனத்தாங்கள் இருக்கிறது. இப்படி போயிட்டார், ஆராய்ச்சி பாருங்க. when you worship more, மனத்தாங்கள் உங்களுடைய போயிடும். 2வது சொல்லுகிற வார்த்தை, a true worship needs submission. உண்மையான அர்ப்பணம் இல்லாமல் தேவனை ஆராதிக்க முடியாது. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆராதனையின் முதல் பகுதி ஒரு முழுமையான அர்ப்பணத்துக்குள்ளே நம்ம நடத்துகிறது. ஆராதனையின் 2வது பகுதி என்னவென்றால், it leads into true submission. ஆராதிக்கிற மனிதன் உண்மையாகவே அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனாய் மாறுவான். இப்படி மாற்றி சொல்வனையானால், அர்ப்பணிக்கப்பட்டவன் ஆராதிப்பான். இன்றைக்கு ஏன் ஆராதனை இல்லை என்றால், அர்ப்பணம் இல்லை, எனவே ஆராதனை இல்லை. முதல் மனிதனை குறித்து சொன்னேன், தாவீது தன் பிள்ளை மரித்து போனது, ஆனாலும் கர்த்தரை ஆராதித்தான். உன்னுடைய கருப்பொருள் என்னவென்றால், மனம் திரும்புதல். ஆராதனை உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு நேராக வழிநடத்தும். 2வது, ஆராதனை அர்ப்பணத்துக்கு நேராக வழிநடத்தும். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது யோபு எழுந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை he worshiped the Lord. எழுந்தான், தன் சால்வை, இந்த 2 இடங்கள் இந்த வார்த்தையை எழுந்திருந்தான். சுயத்திலிருந்து ரொம்ப கடினம் அது. அவன் சொல்லப்படுகிறது, he lost the family, he lost the finance, he lost the fame, he lost the friendship. எல்லாவற்றையும் இழந்தான். அவன் சொல்லப்படுகிறது, உன் குமாரரும் குமாரத்திகள் மரித்து போனார்கள். அவருடைய இழப்பை சொல்லுகிறார்கள். ஆனால் இதை கேட்ட பிறகும் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, 19ஆம் வசனம், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்து, இந்த வார்த்தை சற்று ஆழமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். அன்பார்களே, ஒரு கேள்வி, ஒரு ஆதங்கம், ஒரு வெறுப்பு, ஒரு பட்டிமன்றம், ஏன், எதற்கு, எப்படி, அந்த வார்த்தைக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். He never asked any question. அவன் கேள்வி கேட்கவில்லை, ஏன், எதற்கு, இப்படிதான் ஆராதித்தானே, இப்படிதான் செய்தேனே. He never asked a question. ஒரு கேள்வி கூட கேட்கல. எழுந்தான், சால்வையை கிழித்தான், தலையை சிரைத்தான், தரையிலே விழுந்து பணிந்தான்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, இதுதான் ஆராதனையினுடைய உண்மையான சப்மிஷன். When you worship the Lord, it will lead into submission. ஆராதிக்கும் போது உங்களை அறியாமலேயே ஒரு அர்ப்பணத்துக்குள்ளே நடத்துகிறீர்கள். இது மிக கடினமான ஒன்று. யுத்தம் பண்ணலாம், தேவனோடு போராடலாம், ஏன் எதற்கு என்று கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, கவனிங்க, முறுமுறுக்கலாம், தேவனை குற்றம் சுமத்தலாம். உள்ளான நிலையில தேவனோடு கூட நீங்கள் அவரோடு வழக்காடலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, he falls down before the Lord. தேவனுக்கு முன்பாக ரொம்ப கடினமான காரியங்கள், கடினமான நேரங்கள், ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது கேள்வி கேட்கிறோம், ஏன், எதற்கு, எப்படி, எதினால், எதுவரை. ஆனால் இத்தனை காரியங்கள் நடந்த பின்பு எல்லாவற்றையும் இழந்தான். குடும்பத்தை இழந்தான், செல்வத்தை இழந்தான், புகழை இழந்தான், நண்பர்களை இழந்தான், ஆரோக்கியத்தை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து போன பிறகு கூட அந்த வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, இது புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அவர் ஒன்று தெரியும், தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். You know God's plan in his life. அன்பான தேவ பிள்ளைகளை, நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், கவனிங்கள், இப்படிப்பட்ட நிலைகளிலும் தேவனை ஆராதிப்பது சாத்தியமே இல்லை. ஆனால் யோபு கர்த்தரை ஆராதித்தான். ஏனென்றால் உனக்கு தெரியும் தேவனுடைய சுபாவங்கள், அவருடைய கேரக்டர் நல்லாவே தெரியும். எனவே சொன்னான், நான் அறிவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அறிவேன். If you know the character of God, தேவனுடைய அந்த நல்ல சுபாவங்களை அறிந்து கொள்வீர்களானால், don't murmuring, don't fight, don't argue. அங்கே யுத்தம் வராது, அங்கே போராட்டம் வராது, அங்கே பாடுதல் வராது. retaliated, எதிர்வினை செய்வதில்லை. எல்லாரும் சொல்கிற வார்த்தை, தேவன் எப்படி செய்தார், நான் எப்படி செய்தேன். என்னை அவர் மறந்தார், எனவே நான் மறந்து விட்டேன். அநேகர் வாழ்க, அவர் எனக்கு நன்மை செய்யல, எனவே இந்த முடிவை நான் எடுத்துக்கொண்டேன். இல்லை என்பார்களே, டோன்ட் ரிட்டாலியேட்டட். இந்த நிலையிலும் உண்மையை ஆராதிக்கும் போது இட் லீட் இன்டு சப்மிஷன். உங்களை ஒரு அர்ப்பணத்துக்குள்ள நடத்தும், கேள்வி கேட்க விடாது. இது மனுஷியத்திலிருந்து ஒரு தெய்வீகத்தின் தன்மைக்குள்ளே நடத்துகிறது. ஒரு மனுஷியத்திலிருந்து ஒரு தெய்வீகத்தின் தன்மைக்குள்ளே நடத்துகிறது. ஆனால் எவ்வளவு மேன்மை பாருங்க. இட் லீட் இன்டு காட்ஸ் நேச்சர். உங்களை ஒரு தெய்வீகத்தோடு நடத்துகிறது. உலகங்களை புரிந்து கொள்ள முடியாது, அதனால கர்த்தரை ஆராதியுங்கள். புரிந்து கொள்ள முடியாத நேரங்களிலும் கர்த்தரை ஆராதியுங்கள். இது வாழ்க்கையினுடைய ஒரு வலிமிகுந்த நேரம், அதிகமான வலி உள்ள ஒரு நேரம், highest pain in the life. ஆனால் அந்த நேரங்களில் கூட ஒரு உண்மையான ஆராதனை, அன்பானவர்களே, உங்களை அர்ப்பணம் நடத்தும். இது மாம்சத்தில் ஆராய்ச்சா முடியாது, மாம்சத்தில் ஆராதிப்பான முடியாது. ஆவியில ஆராதிக்கிறனால அந்த வசனம் போட்டிருக்குது. ஒரு வசனம், ஒரே ஒரு வார்த்தை. இவ் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறையும் சொல்லவில்லை. நோ மர்மரிங், நோ மோர்னிங், நோ டிபேட். ஒரு வார்த்தை, பாவம் செய்யவில்லை, வாயினால் குறை சொல்லவில்லை. யோபு பாவம் செய்யவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அர்த்தம் தெரியுமா? His heart was overflowing with the love of God. தேவனுடைய அன்பினால் நிறைந்த ஒருவனுக்குத்தான் இப்படிப்பட்ட சுபாவங்கள் வரும். ஒரு சில ஜெபம் பண்ணுவோமா? தேவனே, உடைய அன்பினால் என்னை நிறைத்தருளும். அந்த அன்பினால் நிறைந்த ஒருவனுக்குத்தான் இப்படிப்பட்ட தெய்வ சுபாவங்கள். அந்த நிலையிலும் ஆராதிக்க வேண்டும். எழுந்தான், சாவியை கிழித்தான், தலையை சிரைத்தான், தரையில விழுந்து பணிந்தான். அந்த நிலையிலும் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த எண்ணம். என்னுடைய மூன்றாவது குறிப்பு, worship lead in devotion. அந்த ஆராதனை உங்களை தேவனுக்கு நேராக, தேவனுடைய அந்த மேன்மையான பாதைக்கு உங்களை வழிநடத்தும். இந்த தியானத்திற்கு உதாரணமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அந்த முதல் வசனம், தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், இவன் ஏகசுதனையும் நேசகுமாரமாகிய ஈசாக்கை எனக்காக தகன பலியிடு என்றார். அவர் தந்த மகன், வாக்குத்தத்தத்தின் மகன், நேசகுமாரன்,
ஏகசூதன். அவர் சொல்வார், எனக்காண்டு, அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள், அவனை தகர பலியாக பலியிடு என்றார். இப்பொழுது ஒரு வலிமிகுந்த ஒரு வார்த்தை, the time of painful, அதிக வலி நிறைந்த ஒரு நேரம். ஆனால் அடுத்த வாசல்களே, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, never counsel with anybody, யாரோடும் அவன் விவாதிக்கவில்லை, பேசவில்லை. அதிகாலையில் எழுந்து, அந்த வார்த்தை சொல்லப்பட்டது, சேனம் கட்டி தன் வேலைக்கார 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு. எவ்வளவு பெரிய காரியங்கள், நீண்ட வசனம். ஆனால் நான் இந்த வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். 5ஆம் வசனத்துல அவன் சொல்லுகிற வார்த்தை, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரன் நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். மகனை பலியிடுகிற ஒரு நேரம், ஆனாலும் தொழுகையின் மேல் ஒரு ஆசை. இந்த வார்த்தை பாருங்கள், தொழுது கொண்டு பலியிடுகிற ஒரு நேரம். அப்போ கூட இதே மாதிரிதான், நோ கொஸ்டின், நோ டிபேட், கேள்வி கேட்கவில்லை. என்ன செய்வது, எங்கு போவது, யாரிடத்தில் விவாதிப்பது, ஒன்றுமில்லை. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த நிலையில் கூட வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒன்று அல்லவா? இது வாழ்க்கையில யோசிக்க முடியாத ஒன்று. கவனியுங்கள், இதற்கு ஒன்று தியாகம், இன்னொன்று விருப்பம். அதாவது தேவன் ஒன்றை சொல்வாரானால் அவர் நிச்சயம் செய்வார். இங்க நான் சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க, தன் ஒரே பேர் குமாரை பலியிடுகிறான். ஆனாலும் அந்த நிலையிலும் வேதம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை தொழுது கொண்டான். நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, தேவனை தொழுது கொள்வதற்கு ஒரு விலைக்கரையம் செலுத்த வேண்டும். இட்ஸ் a costly price. விலைக்கரையம் செலுத்தாமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது. சும்மா வெறும் சூத்திரம் பண்றது அல்ல. must pay the price. ஒரு விலைக்கரையம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்வது கடினம். யோபு விலைக்கரையம் கொடுத்தார், தாவீது விலைக்கரையம் கொடுத்தார். ஒரு தவறுகளால் பிள்ளை மரித்திருக்கலாம், ஆனாலும் அந்த இழப்பின் மத்தியிலும் தேவனை ஆராதித்தார். யோபு he paid a price. ஆராதிப்பதற்கு அவனுக்கு தெரியும், இந்த கிரயம் செலுத்துவதனால் உண்டாக நன்மைகள் என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். அதே போல ஆபிரகாமும் he paid a high price. அவன் செலுத்தின கிரயம் மேன்மையானது. பெரிய தேவனுக்கு ஒரு பெரிய விலைக்கிரயம். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், பெரிய தேவனுக்கு பெரிய விலைக்கிரயம். கிரேட் பிரைஸ் ஃபார் a great God. அன்பு பிள்ளைகளே, இது உங்களுக்கும் எனக்கும் பாடம். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய கதாபாத்திரங்களை. முதலாவது தாவீது இழப்பின் மத்தியிலும் தேவனை ஆராதித்தான். யோபு இறப்பின் மத்தியிலும் தேவனை ஆராதித்தான். ஆபிரகாம் இழப்பின் மத்தியிலும் தெரியும், தன் மகனை பலியிட போகிறேன், ஆனாலும் தேவனை தொழுது கொண்டான். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பு பிள்ளைகளே, இது மாமிசத்தில் ஆராதித்தால் அது முடியாது. You cannot do it in the flesh. இழந்து போனேன், மகனை இழந்தேன், செல்வத்தை இழந்தேன், அடுத்து ஒரே பேரான குமாரை இழக்கப் போகிறேன். இந்த நிலையிலும் தேவனை ஆராதிப்பது, திரும்ப இந்த வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தை கவனிங்க, அதாவது தேவனுடைய அந்த விருப்பம், தேவனுடைய ஆசை, தேவனுடைய நோக்கம், இதை நிறைவேற்றின 3 தேவ மனிதர்கள். தாவீது நிறைவேற்றினார் தேவ விருப்பத்தை, யோபு நிறைவேற்றினார், ஆபிரகாம் நிறைவேற்றினார். இந்த 3 பேருமே அதாவது மனித உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள். கிரகங்களை ஆராதிக்க முடியுமா? பிள்ளையும் செத்து போயிற்று, முடியுமா? உடனெல்லாம் போயிற்று, வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் போயிற்று, ஆராதிக்க முடியுமா? ஆபிரகாம் தன் ஒரே மேலான குமாரனை பலியிடப் போகிறான். எப்படி இருக்க யோசித்து பாருங்க. உணர்ச்சிகள் ஆளுமா? ஆவியான ஆளுவாரா? அன்புடைய பிள்ளைகளே, திரும்ப சொல்லுகிறேன், தேவனை ஆராதிப்பது அதுதான் ஆண்டு சொன்னார், ஆவியிலே. உங்களுடைய கருப்பொருள் என்னவென்றால், சரீரத்திலே ஆராதிக்க முடியாது. துன்பங்கள் கண்முன்னே வருகிறது, உணர்ச்சிகள் கண்முன்னே வருகிறது,
உறவுகள் கண்முன்னே வருகிறது, வாழ்க்கையின் பல கேள்விகள் கண்முன்னே வருகிறது. ஆனால் தேவனை ஆராதிக்கும் போது இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இப்படி சொன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது என்னுடைய பூமியிலிருந்து, இந்த மண்ணிலிருந்து விண்ணின் தேவனை நான் தொடுகிறேன். ஐ டச் ஹெவன்லி காட். இந்த மண்ணிலிருந்து விண்ணின் தேவனை நான் தொடுகிறேன். இந்த 3 பேருமே தேவனுடைய இதயத்தை தொட்டவர்கள். பரலோகம் பார்த்திருக்கும். பிள்ளை இழந்தான், ஆராதிக்கிறான். சுகத்தை இழந்தான், உடம்பை இழந்தான், என்னை ஆராதிக்கிறான். ஒரு பிள்ளையை பலி செலுத்த வருகிறான், என்னை ஆராதிக்கிறான். நம்முடைய பிள்ளையே, நான் இங்கே குறிப்பிட விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், டோன்ட் அலோவ் யுவர் ஃபீலிங்ஸ் when you worship the Lord. தேவனை ஆராதிக்கும் போது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்தால் ஆராதிக்க முடியாது. வியாதி ஒரு பக்கம், வறுமை ஒரு பக்கம், இல்லாமை ஒரு பக்கம், ஏளனங்கள் ஒரு பக்கம், பரியாசங்கள் ஒரு பக்கம், அவதூறு ஒரு பக்கம், அவமானங்கள் இன்னொரு பக்கம். You cannot worship the Lord. உலகம் சொல்கிற வார்த்தை, உறவுகள் சொல்லுகிற வார்த்தை, உணர்ச்சிகள் சொல்லுகிற வார்த்தை. திரும்ப சொல்கிறேன், don't allow your feelings in the worship. ஆராதனை நேரங்களிலே உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். உணர்ச்சிகள் இடம் கொடுத்தால் அன்பார்களே ஆராதிக்க முடியாது. ஆராதனை என்பது மனித உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஏத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், a genuine worship must be coincident with the nature of God. தேவனுடைய சுபாவங்களை புரிந்து கொண்டு ஆராதியுங்கள். ஒரு 4 காரியங்களை சொல்லுகிறேன். இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்கள். நம்பர் 2, it should be centered in the spirit. லசியில் ஆரம்பிக்கும், கோஇன்சிடென்ட், அவரோடு இணைந்து. 2வது, கிறிஸ்துவை மையமாய் கொண்டு ஆராதியுங்கள். உங்களை வெளிப்படுத்த வேண்டாம். இன்றைக்கு ஆணர் நடத்துகிற அநேக தங்களைத்தான் வெளிப்படுத்துகிறார். துக்கமானது ஒன்று. யுவர் ஜெனியன் வர்ஷிப் ஷுட் பி கிரைஸ்ட் சென்டர். உடைய ஆராதனை கிறிஸ்துவை மையமா இருக்கட்டும். நிறைய பேருக்கு அது புரியாத ஒரு புதிரா இருக்கிறது. கிறிஸ்துவை மையமாய் கொண்ட ஒரு ஆராதனை. 3வதாக, it should be constitute upon the reality of God. தேவனுடைய அந்த உண்மைத்துவத்தை, the reality of God, தேவனுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு ஆராதியுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், it should be coincident with the nature of God. தேவனுடைய அவருடைய சுபாவங்களை புரிந்து கொண்டு ஆராதியுங்கள். 2வது, it should be centered. தேவனை மையமாய் வைத்து ஆராதியுங்கள். 3வது, constituted upon the reality. ஒரு மாய்மாற வேண்டாம். தேவனுடைய வார்த்தையின்படி ஆராதியுங்கள். 4வது, தேவனுடைய மகிமைக்கென்று ஆராதியுங்கள். Concern the glory of God. தேவனுடைய மகிமைக்காக ஆராதியுங்கள். யாரோ ஒருத்தர் பார்க்கறதுக்காக அல்ல. தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். செய்தியின்படியே இன்னொரு முறை கேளுங்கள். பக்தனாகிய தாவீது, பக்தன் யோபு, பக்தன் ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கையிலே பாருங்க, the worship is the center of Christ. கிறிஸ்துவை மையமாய் கொண்டு ஆராதித்தார்கள். நான் சொன்ன ஒரு வார்த்தை, the reality of God. தேவனுடைய உண்மையை புரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய சுபாவங்களை புரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய தன்மைகளை புரிந்து கொண்டவர்கள், தேவனுடைய ஆழ்த்தத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள். உடைய ஆராதனை அப்படிப்பட்ட ஆராதனை இருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். என் நல்ல தகப்பனே, என் ஆராதனை ஆழமானதாய், அர்த்தமுள்ளதாய், ஆண்டவரே, உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அநேகமான நேரங்களில் உண்மை ஆராதிக்க தாவீது தன் பிள்ளை இழந்தார், ஆனாலும் ஆராதித்தார். யோபு எல்லாவற்றையும் இழந்தார், ஆனாலும் ஆராதித்தார். ஆபிரகாம் தன் சொந்த குமாரனை இழக்கப் போகிறார், ஆனாலும் ஆராதித்தார். தேவனே, உணர்ச்சிகளுக்கோ அறிவுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காம, தேவனோடு நாங்கள் போராடாது, ஆர்கியூ பண்ணாம, முறுமுறுக்காம கர்த்தரை ஆராதிக்கிற கிருபை எங்களுக்கு தாரும். ஆராதனை எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வரட்டும். உடைய இதயத்தை தொடட்டும். என்னவானே சொன்னீர், இதயத்துக்கு ஏற்றவன் தாவீதை குறித்து. ஆபிரகாம் நண்பன் என்று சொன்னீரே. ஆமாண்டவரே, உத்தமனும் சன்மார்க்கம் என்று சொன்னீரே. என்னுடைய ஆராதனை உடைய இதயத்தை தொடும்படியாய், உனக்கு பிரியமானமாய் இருக்கும்படியாய், உம் சித்தம் செய்யும்படியாய், உடைய இதயத்திற்கு ஆண்டவரை ஏற்ற ஒன்றாய் இருப்பதாக பக்தன் பாடுவது போல ஏற்றவனாய் இருக்கட்டும். எல்லாரும் பிரியமாய்
எங்கள் ஆராதனைக்கு பூரணமாய் எங்கள் ஆராதனை ஆண்டவரே என் முகந்து பார்க்கிற ஒன்றாய் மாறட்டும். உடைய அன்பின் கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம். அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு ஊழியருக்குமே ஆராதிக்கிறவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் தேவனை ஆராதிக்க, எங்கும் ஆராதிக்க, இந்த நிலையிலும் ஆராதிக்க எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு ஆராதனையின் ஆவியை ஊற்றும், ஆராதனையின் அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே ஊற்றும். ஆண்டவரே உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும், நன்மைகளால் நிரப்பும். ஆராதனையின் மேகம் எங்களை மூடிட்டும். ஒரு ஆராதனையினுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எழுப்பியிருக்கிற ஆராதனை வீரர்களுக்காக நன்றி. It should be Christ-centered worship, Lord. கிறிஸ்துவை மையமாய் கொண்ட ஒரு ஆராதனை. Let it be glorify God. அன்றுவரை கிறிஸ்துவை மையப்படுத்துகிற ஆராதனையாக they constituted by the word of God. வார்த்தையின்படி ஆராதிக்கிறவர்களாய், கோஇன்சிடென்ட் தேவனுடைய இணைந்து ஆராதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். தொடர்ந்து நம்முடைய கிருபை எங்களுக்கு வழங்கப்படும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தியுடைய 3ஆம் பாகத்தை தொடர்ந்து கேளுங்கள். இதுவரை 2 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். 3ஆம் பாகத்தை தொடர்ந்து கேளுங்கள். அந்த லிங்க் தேவையானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 3ஆம் பாகத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். God bless you. யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன், யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன், உம்மை பாடாமல் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீவன் உள்ளவரும் ஜீவன் தந்தவரும் சேதம் ஒன்றும் சேரா என்னை காப்பவரும், ஜீவன் உள்ளவரும் ஜீவன் தந்தவரும் ஜீவன் ஒன்றும் சேரா என்னை காப்பவரும், உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன். உம்மை உள்ளவரும் நன்மை செய்தவரும் செம் கண்களினை கூடா என்னை காப்பவரும், உண்மை உள்ளவரும் நன்மை செய்தவரும் கண்களினை கூடா என்னை காப்பவரும், உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும்
0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.